Okay. Exercise 1.1 third sum. Up to second sum வரைக்கும் பார்த்தோம். Some homeworks கொடுத்துருந்தோம். அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படி கண்டினியூ பண்ணிட்டு வந்துடுங்க. From here, that is our third question. Look at this. B cross A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. Set of B cross A க்கு some values கொடுத்துட்டாங்க. Find the set A and B. That is your question. Find set A and B. Individual ரெண்டு செட்ஸையும் ஸ்ப்ளிட் பண்ண சொல்லியிருக்காங்க. Okay. So from here, look at this. இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே B அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி டோல்ட் B cross A அப்படின்றப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட் எல்லாமே B செட்டில் வரும். இந்த செகண்ட் எலிமெண்ட் எல்லாமே செட் ஏக்கு வரும். ஓகேவா? லுக் அட் திஸ். இந்த மாதிரி விச் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட், தட் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆல் ஆஃப் த செட் B belong to set B. The second elements all belongs to set A. Okay, this is the condition. First one, இதை ஈஸியாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எல்லாம் காமனாக எடுத்து எழுதுருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பிக்கு இந்த செட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் காமனாக எடுத்து எழுதுருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இந்த எலிமெண்ட்டில் பாருங்கள் -2, ஹியர் ஆல்சோ -2, 0 and 0, 3 and 3. These are the first elements. ஓகே, இந்த செட்ஸில் இருக்க காமன் செட்ஸில் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ். சேம் நம்பர் ரெப்பிட்டேஷன் ஆகாது. ஸோ நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். therefore set B for -2, 0 and 3. B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். Then we have to move to A. B cross A. So that is a second set. Though find the second elements from that. 3, 4, 3, again 4, 3, 4. Is it right? So 3, 4, 3, 4 and 3, 4. These are. So same வந்து repetition ஆகாது. ஓகேயா? செட்ஸ் பாருங்கள். ஸோ காமனாக எழுதுடுங்க. A is equal to 3, 4. ஓகேவா? சேம் எலிமெண்ட்ஸ் ரிப்பீட்டேஷன் ஆகாது. ஏதாவது ஒன் மட்டும் காமனாக எடுத்து எழுதிடுங்க. ஓகே, இதோட கண்டிஷன் பாருங்கள் எப்படி மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் ஓகே வெயிட். இப்போ நீங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்க ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லை நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்கணுன்னா நீங்கள் கரெக்டாக ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு, திஸ் அ B வேல்யூ. இது அப்படியே இப்போ ரோவாக இருக்கா ரைட், இந்த காலம் சும்மா ஃபார் வெரிஃபிகேஷனுக்காக. ஓகேயா? காலம் வைஸ் எழுதிக்கோங்க. -2, 0, 3, இங்கே 3, 4. this for verification. This is a B, set B, this is a set A. ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம மல்டிபிள் நோம் ஃபார் B cross Aக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்பர் -2, 3 இருக்குங்களா? -2, 3 and -2 நெக்ஸ்ட்டு -2, 3, -2 and 4 and next one for 0க்கு 0, 3, 0 next 0, 3, 0, 4 0, 3, 0, 4 காமனாக இருக்குது பாருங்களா? and next one தேர்ட் ஒன் பாருங்கள். from 3, 2, 3, 3, 4 3, 3, 3, 4. ஸோ நம்ம ஃபைன் பண்ணியிருக்க அந்த பியோட ஆன்சர் ஏவோட ஆன்சர் கரெக்ட். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. தட்ஸ் ஆல். This is what third question's answer. And move to the fourth one. Okay, this is your fourth question. If A, set A and B and C, 3 sets கொடுத்துட்டாங்க. Okay, 3 sets coordinates. Okay, this is your 3-dimensional axis. Okay, so இந்த மாதிரி 3 sets கொடுத்துட்டாங்க. ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross A வேல்யூ and equal to B cross B intersection of C cross C. இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். போத் இஸ் ஈக்குவல். ஸோ ஃபைண்ட் இட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக A cross A, B cross B, C cross C இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மூணுக்குமே இண்டிவிஜுவல் கண்டுபிடிச்சிருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மூவ் டு A cross A. ஃபார் இன்ஸ்டன்ஸ் A cross A 5,6 into 5,6. இது ஈஸியாக மல்டிபிள் பண்ண பாருங்கள். சேம் தானே? ஸோ ஃபைனலாக அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ A cross A 5, 6, 5, 6 இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 5,5 and 5,6 from here. இந்த மாதிரி 6,5, 6,6. So that is your A cross A answer. ஓகேவா? that is equation 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா A cross A தானே? A cross A. And next B cross B. B cross B. Find that. What is that? 4, 5, 6.
okay, cross இந்த சிம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 4 5 6 ஓகேவா. ஸோ காலம் வைஸ் போட்டுக்கோங்க 4 5 6 4 5 6 பி கிராஸ் பி ஓகேவா. ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் இப்படி இந்த ஆங்கிள் ஓகே 4 4 4 5 4 6 ஓகேவா. இந்த மாதிரி like that 4 4 4 5 4 6 and next one take 5 okay 5 4 5 5 5 6 5 4 5 5 5 6 take the last one like this 6 4 6 5 6 6 okay. This is your B cross B value okay ba. And move to the C cross C. What is the C value? 5 6 7 okay, cross 5 6 7 okay. Take this C cross C 5 6 7 5 6 7. The method use பண்ண கொஞ்சம் easier like this okay. 5 5 5 6 5 7 and next one 6 5 6 6 6 7 and move to the next one 7 5 7 6 7 7. These are okay. Okay, now finished the B cross B and C cross C. Now we should take a intersection of B cross B and C cross C. இதோட intersection வேணும் okay. So B cross B intersection of C cross C okay ba. Less than intersection means இது ரெண்டுலையுமே ரெப்பிட்டேஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும் ஓகேவா. யூனியன் மீன்ஸ் ரெண்டையும் கம்பைன் பண்ணுவோம், கம்பைன் பண்ணிவிட்டு ரெப்பிட்டேஷன் இல்லாமல் எடுத்துப்போம். பட் இன்டர்செக்ஷன் மீன்ஸ் ரெப்பிட்டேஷன் நம்பர்ஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஓகேவா. லுக் அட் திஸ் இந்த 4 அப்படின்ற இந்த டிஜிட் இங்கே வரல ஓகேங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவை கேன்சல் பண்ணிவிடும். 4 4ன்ற டிஜிட் இங்கே வரல அண்ட் 4 5 அந்த டிஜிட் வரல. 4 6 ஆல்சோ இஸ் நாட் தேர். and next 5 4 no 5 5 இருக்குங்களா. so here also 5 5 okay va right here 5 5 and next 5 6 இருக்கா here also and here also. so 5 6 and next 6 4 இருக்கா no 6 5 yeah here right here 6 5 and next 6 6 here also 6 6 இருக்கு. ஸோ வேறு எந்த நம்பர்ஸும் இல்லை, தட்ஸ் ஆல் ஓகே. இங்கே 7க்கு பாசிபிள் இல்லை, இங்கே 4க்கும் பாசிபிள் இல்லை. ஸோ இந்த 3 டிஜிட்ஸ் மட்டும்தான் இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த 4 டிஜிட்ஸ் ஓகே. இந்த 5 5 5 6 அண்ட் 6 5 6 6 இந்த 4 டிஜிட்ஸ் ஓகே. 4 digits மட்டும் தான் பாசிபிள் இருக்குது. ஸோ ரெப்பிட்டேஷன், எழுதிட்டு நவ் லுக் அட் தஸ் A cross A 5 5 5 6 here also here 6 5 6 5 6 6 here also 6 6. therefore that is equation 2. from equation 1 and 2 proved னு எழுதிக்கலாம், ஆர் டைரெக்டாக நீங்கள் சென்டென்ஸ் எழுதிடுங்க. A cross A equal to B cross B intersection of C cross C hence proved அப்படின்னு எழுதிக்கேன். that is your question number 4. இந்த மாதிரி தான் டெக்ஷன். okay, this is your question number 5. okay, this is your question number 5 for set A ka 1 2 3, for set B 2 3 5 and set C 3 4. finally set D is equal to 1 3 5. from here ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. this is A intersection C cross B intersection D is equal to A cross B intersection into C cross D. இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ், லைக் ட்ரூ ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஃபைனலாக அதை ப்ரூஃப் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ராங் அப்படின்னு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம ரைட் பண்ணோம் ஓகே. ஃபார் இன்ஸ்டன்ஸ் லிசன், நான் ஃபுல்லாக டெரைவ் பண்ணுறவரை நீங்கள் பார்க்க வேணாம். இது வரைக்கும்
நம்ம பார்த்த மெத்தட் எனக்கு தெரிஞ்சிருந்தது. தட்ஸ் ஓகே. அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டெரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்க. ஃபைனலாக அந்த ஆன்சர் பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோவே நீங்கள் பார்க்க வேணாம். அதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் ஆன்சர் டெரைவ் பண்ணிவிட்டு எனக்கு வர ஃபைனல் ஆன்சர் உங்களோட ஃபைனல் ஆன்சரும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், A intersection B. Okay. For LHS in the left hand side எடுத்து. Okay. A intersection C. Okay. What is the A? 1, 2, 3. Next intersection C. 3, 4. Look at this. A intersection B. So intersection already told us repetition only. Okay, va? Not a common thing. This is a repetition only. 3 and 3 is only repetition. From here only 3 for A intersection C. Okay, va? And next one, B intersection D. B intersection D equal to what is the B value? That is a 2, 3, 5 intersection of D 1, 3, 5. Okay. So repetition, what is that? 3 and 5. Okay, va? So inge eldiyalam 3, 5. So from LHS A intersection C cross B intersection D equal to and paranga, what is the A intersection C? That is a 3 cross this value B intersection D 3, 5. So இது அப்படி காமன் எழுதிக்கோங்களேன். 3 next 3 cross 3, 5 அப்படியே காமன் எழுதுறீங்க டைரெக்டாக. அவ்வளோதான். 3, 3, 3, 5. That's all. That is a LHS equation 1. Finished. LHS வந்து finished. Now RHS, right hand side. Thank you. Look at the first one, A cross B. Okay, look at this, A cross B. What is A value? 1, 2, 3 cross 2, 3, 5. Okay, that is a B 1, 2, 3 2, 3, 5. So like this. Okay, now tell me what is that? 1, 2 1, 3 1, 5. And next one 2, 2 2, 3 2, 5. And finally 3, 2 3, 3 3, 5. Okay, these are the A cross B value. And next one, C cross D. C cross D. What is the C value? C value 3, 4. Yeah, 3, 4 cross D value 1, 3, 5. Okay, va? This is the D value. Okay, make it 3, 4 1 3 5. இது C cross D எப்படி எழுதிக்கோங்களேன். இது வந்து ரஃப் ஒர்க்குன்னு போட்டுட்டு எழுதுங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் தட்? 3, 1 3, 3 3, 5. And next 4, 1 4, 3 4, 5. Okay, now the RHS is a, look at this, A cross B intersection C cross D. That is A cross B and C cross D. So இதோட intersection வேணும். இந்த values வந்து repetition இருக்கு அப்படி சொல்லிட்டு. Look at this, 1, 2 no, 1, 3 இல்லை, 1, 5 no, 2, 2 இல்லை, 2, 3 இல்லை, 2, 5 also no. இந்த 3 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கம்மிங் டு 3, 3, 1 இல்லை, 3, 2 no, 3, 3 and 3, 5 இருக்குது பாருங்கள். ஸோ வேறு எந்த வேல்யூஸ் இல்லை, இந்த ஒன்லி 2 வேல்யூஸ் தான் ரெப்பிட்டேஷன் ஆகுது. therefore
A cross B intersection of C cross D equal to என்ன வேல்யூ சொன்னேன் 3, 3 and 3, 5. These two values are only repetition. That is the intersection of the values. That is the equation 2. Look at this 3, 3, 3, 5 for right hand side. Look at this where here equation 1 3, 3 and 3, 5. So LHS and RHS both is equal. Therefore hence proved A intersection of C cross B intersection of D equal to A intersection of A cross B intersection of C cross D. Hence proved. That's all. That's our fifth question. Next வீடியோக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். சிக்ஸ்த்து சம் வந்து ஈஸி தான், நீங்கள் டேரெக்டாக சால்வ் பண்ணிவிடுங்க. நான் சால்வ் பண்ணி கொஞ்சம் 2 days கழிச்சு நான் சென்ட் பண்ணுறேன். அது வரையும் நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். ஸோ அப்கமிங் சம்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முடிச்சுட்டு எனக்கு அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆன்சர்ஸை. சரிங்களா? 7th சம் நான் சால்வ் பண்ணிடுறேன்.